ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வாத் அண்ட் சுவை கிச்சன். இன்றைக்கி நாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ மைதா, 1 கப் அளவுக்கு பால், கொஞ்சம் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கிறேன், 3/4 கப் அளவுக்கு தயிர், சர்க்கரை, ஈஸ்டோட சேர்ந்து கலக்கினா நல்லா ஈஸ்ட்டு நல்லா க்ரோ ஆகும். அது நல்லா இருக்கும் மாவு பிசைகிறதுக்கு. அதனால் கொஞ்சம் சர்க்கரை, கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி அளவுக்கு, உப்பு, எண்ணெய். வாங்க இப்போ ஆரம்பிக்கலாம். சர்க்கரையை ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாலில் கலந்துக்கலாம். இதுலேயே பாருங்கள், ஈஸ்ட்டு கலந்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மாவில். நல்லா கலந்துக்கிட்டு இதிலே கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம் மாவுலேயும். தயிர் ஊற்றிக்கலாம். ஈஸ்ட்டு கலந்து வச்ச பாலை அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். அதோட எண்ணெயும் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் எண்ணெய் இப்படியே மேலாக போட்டு காயாத அளவுக்கு 2 மணி நேரம் எதுவுமே பண்ணாமல் அப்படியே இதை மூடி வச்சிடலாம்.